மீண்டும் ஒரு சந்திப்பதில் மட்டில்லா மகிழ்ச்சி ஆனந்தம். நேற்றைய நிகழ்ச்சியில் பலரின் குறைகள் அங்கு சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நான் ஒருபோதும் ஏவிபிக்கு யாரையும் வாக்களிக்க சொல்லவில்லை. இதில் ஒரு விடயம் என்னவென்றால், இங்கு வந்திருக்கின்ற ஜனாதிபதிகளில் அனுரி அவர்களில் வந்த பிற்பாடு ஊடகத்துக்கு ஒரு சுதந்திரம் கிடைத்திருக்கின்றது. அதை நாம் பெற்ற தெளிவாக சொல்லலாம். ஏனெனில் கோட்டையின் காலத்தில் நாங்கள் மிகவும் அவதானிக்கப்பட்டோம். மஹிந்தன் கோட்டையின் காலங்களில் அவதானிக்கப்பட்டோம். ரணில் காலத்தில் ஓரளவு அவதானிக்கப்பட்டோம். ஆனால் இந்த ஆட்சியில் அவைகள் இல்லை. அதனால் இந்த ஜனாதிபதி ஆட்சியில் இருக்கணும். அது 3-2 பெரும்பான்மை கொண்ட ஆட்சி அல்ல, ஒரு தொங்கு போலமாக ஆட்சி இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். அடுத்த ஜனாதிபதியும் நாங்கள் அனுரவைத்தான் சொல்லுவோம். அதற்காக குறைகளை சொல்ல முடியுமா? சொல்லாமல் விட முடியுமா? குறைகளை சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை எங்களிடம் தொக்கி நிற்கின்றது. ஏனெனில் கடந்த காலங்களில் நான் ஜேவிபி அணுவணுவாக நான் அதை ஆராய்ந்து சொல்லி இருக்கின்றேன். இந்த இடங்களில் இப்ப இப்படி வெல்ல போகுது என்று அவங்களுக்கு தெரியும். ஜேவிபி ஒரு மட்டத்துக்கும் தெரியும், இப்போதும் தெரியும். அவர்களுக்கு குறையை சொல்ல வேண்டிய பாரிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது. என்ன பெருசு டில்வின் சில்வா கொஞ்சம் கூத்து காட்டுது, அதை நாங்கள் அடக்க முடியாமல் இருக்கின்றது. அதற்கான சில ஒழுங்குகளை நாங்கள் செய்ய வேண்டி இருக்கு. அதனால் நான் எப்பொழுதும் தமிழ் மக்கள் சார்பானவர் என்ற பெயர் வைத்திருக்கிறாங்க. எனக்கு அப்படி அல்ல. தமிழ் மக்கள் இங்கு ஒரு உறுதியாக இல்லை என்றால் தமிழ் பேசும் முஸ்லிம்கள் அது அங்கு உறுதி இல்லை. இதற்காகத்தான் நான் ஒரு 15 ஆண்டு காலமாக நான் குரல் கொடுத்து வருகின்றேன். ஏனெனில் முஸ்லிம்கள் எங்க ஒரு இருப்பிடம் இல்லாமல் போய்விடும். தமிழ் மக்களின் ஒரு ஒரு உறுதியான இடம் இல்லை என்றால் இந்த முஸ்லிம்களின் இருப்பிடம் கேள்விக்குறியாக மாறிவிடும். அது பற்றியான ஒரு முழு அலசலுக்கு வருகின்றேன். நான் ஒருபோதும் ஜேவிபியை நான் பெருசாக புகழ்ந்ததாக சொல்லுகின்றார்கள். உண்மையை உள்ளபடி சொல்லி இருக்கின்றேன். இந்த தேர்தலில் 20 லட்சம் வாக்குகள் பின்வாங்கப்படும். அது ஒரு பெரும் தோல்வி அல்ல என்றாலும் ஒரு பின்னடைவு தான். ஏனெனில் லோக்கல் பாடி என்பது அவரவர் அந்தந்த ஊரில் இருக்கின்ற விஐபிகளின் வாக்குகள். அதனால் ஆட்சிக்கு ஒரு பின்னடைவாக பார்க்கலாமே ஒழிய அது ஒரு பெரிய தோல்வியாக பார்க்க முடியாது. அதுக்காக ஜேவிபியின் குறைகளை சொல்லாமல் இருக்க முடியுமா? அது பெரும் குறை இருக்கின்றது. அன்னுரை எங்களுக்கு பிடிக்குது, அதற்காக நாங்க தோல்ல வச்சுட்டு ஆட முடியுமா? உண்மையை உள்ளபடி உறக்க சொல்லலாம். அது ஒரு ஊடகம். எனவே நான் அந்த ஆட்சி வருவதற்கு நாங்கள் ஆசைப்பட்டோம். அந்த ஆட்சி வந்திருக்கின்றது. இந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமானால் அதை நாங்கள் மெருகூட்ட வேண்டிய தேவையும் தொக்கி நிற்கின்றது. எனவே அனுரி அவர்கள் அடுத்த முறையும் ஆள வேண்டும். அதற்கு விடமாட்டாங்க, அது ஒரு விடயம். ஆனாலும் அடுத்த ஆட்சி இருக்க வேண்டும். எப்படி அவங்க 210 கொண்ட எம்பிக்கள் இருக்க வேண்டும். அந்த 3 எம்பிக்கள் சிறுபான்மை கட்சிகள் இருந்து பெற வேண்டும். எப்படி? அதை நான் என்ன நினைக்கின்றேன் என்றால், அவர்கள் ஒரு 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 110 ஆசனம், 110 ஆசனம் பெற வேண்டும். ஒரு 3 ஆசனம் தமிழ் தரப்பில் இருந்து உள்ளே செல்லப்படும். இதுதான் இந்த நப்பாசை. இது பிழை என்றால் அதுக்கு நான் ஒண்ணும் செய்யல. ஏனெனில் ஒவ்வொரு காலாகாலமாக முஸ்லிம் அணிகள் சென்று தங்களை தாங்களே வளர்த்து கொண்ட வரலாறு இருக்கின்றன. நான் அதை பார்க்கவில்லை. 110 ஆசனம் கிடைக்க வேண்டும். தமிழ் தரப்பில் அந்த 3 எம்பிக்கள் நிரப்பப்பட வேண்டும். நினைத்ததை சாதிக்கலாம். இப்படி ஒரு சாதனை சந்திரிகா ஆட்சியில் இருந்தது. 112 என்று நினைக்கின்றேன். 112 பி சந்திரசேகரன் 113 நினைக்கின்றேன். 2010 ஆண்டு நினைக்கிற ஆண்டுகள் ஞாபகம் இல்லையா? அது சரி பார்த்துக் கொள்ளுங்கள். அது சம்பந்தமாக நாம் இன்று ஒரு சந்திக்கின்றேன். வடக்கில் தமிழர் காணிகை ஆட்டைய போடும் திட்டம் கடந்த மாதம் 28ஆம் தேதியிடப்பட்ட 24-30 எண்கொண்ட அரச வர்த்தமானியில் காணி தீர்வு கட்டளை சட்டத்தின் பிரிவு 4 கீழ் ஆங்கிலம் மற்றும் சிங்கள மொழிகளில் மட்டுமே அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. 3 மாதங்களுக்குள் எந்த உரிமையாளர்களும் பெறப்படாவிட்டால் வடக்கு மாகாணத்தில் மொத்தம் 5,940 ஏக்கர் நிலம் அரச நிலமாக அறிவிக்கப்படும் என்று வர்த்தமானி மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தமிழ் மக்களின் காணியை ஆட்டைய போடும் ஒரு சேக்குலர் இல்லையா? யாழ்ப்பாண பகுதிக்கு நிலம் கையகப்படுத்தும் நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்த கோரி இலங்கை தமிழரசு கட்சி அனுருகுமார திசாநாயக்க அரசாங்கத்துக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளது. மக்களின் நிலங்களை திருப்பி தருவதாகவும் ராணுவத்தால் வசப்படுத்தப்பட்டவற்றை விடுவிப்பதாகவும் நீங்கள் உறுதியளித்தீர்கள். இருப்பினும் ஆட்சிக்கு வந்தது நீங்கள் நிலம் கையகப்படுத்துவதை தொடங்கிவிட்டீர்கள். இந்த நடவடிக்கையை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் என்று சுமந்திரன் அரசை எச்சரித்துள்ளார். அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்று முத்திரை குத்தி நிலம் கையகப்படுத்தும் வர்த்தமானியை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் அவர் அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை கொடுத்துள்ளார்.
உங்கள் வாக்குறுதிகளுக்கு மாறாக நிலங்களை கையகப்படுத்துவதை உடனடியாக நிறுத்துங்கள். குறிப்பாக நிலம் கையகப்படுத்தும் வர்த்தமானியை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். இல்லையெனில் நீங்கள் யாழ்ப்பாணத்தில் கால் பதிக்க முடியாதபடி நாங்கள் செய்வோம் என்று அவர் அரசை எச்சரித்துள்ளார். நல்ல விடயம். 28 கடந்த மாதம் 28ஆம் தேதி விடப்பட்ட வர்த்தமானி எண் 2430 நிலத்தீர்வு கட்டளை சட்டத்தின் பிரிவு 4 கீழ் ஆங்கிலம் மற்றும் சிங்கள மொழிகளில் மட்டுமே அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. 3 மாதங்களுக்குள் எந்த உரிமையாளர்களும் உரிமை பெறாவிட்டால் வடக்கு மாகாணத்தில் மொத்தம் 5940 ஏக்கர் நிலம் அரசு நிலமாக அறிவிக்கப்படும் என்று கூறுகிறது. ஏன் தமிழ் மொழியில் வர்த்தமானி வரக்கூடாது? வராதா? அதுவும் ஒரு திட்டமிட்ட சதிதான். உரிமை கோருவலுக்கு உதவ சுமந்திரன் முதல் சட்ட நடவடிக்கையுடன் உரிமை கோருவர்கள் தங்கள் உரிமை கோரல்களை அனுப்புவதற்கு உதவ வழக்கறிஞர்கள் சட்டத்தன்மைகள் குழு ஒன்று தயாராக இருக்கும் என்று அறிவித்திருக்கின்றார். இலவச லீகல் எய்ட் மூலம் அவர் அதை செய்ய போகின்றார். இதற்கமைய வடமாகாணத்தில் உள்ள 5940 ஏக்கர் காணிகளை அரசு ஆக்கிரமிக்க போகின்றது. இதனை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என இலங்கை தமிழிசை கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் சுமந்திரன் எம்பி அவர்கள், முன்னாள் எம்பி அவர்கள் கடுமையாக அரசை சாடி இருக்கின்றார். இது தொடர்பில் புலம்பெயர் நாடுகளில் உள்ள தமிழர்களுக்கும் அவசர கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளார். புலம்பெயர் நாடுகளில் உள்ளவர்களும் ஓர் அன்பான கோரிக்கை ஒன்றை முன்வைக்கின்றோம் என்றும், உங்களுக்கு காணியில் இருக்குமானால் தயவு செய்து இங்கு வந்து அல்லது சட்டபூர்வ அட்டர்னி தத்துவக்காரரை பவர் ஆஃப் அட்டர்னி ஒருவரை நியமித்து காணி உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் அப்படி ஒரு கோரிக்கை விடுத்திருக்கின்றார். பவர் ஆஃப் அட்டர்னி விடயமாகவும் ஒரு சிக்கல் இருக்குது, அதை நான் சொல்கின்றேன். பவர் ஆஃப் அட்டர்னி பெறும் அந்த அவர்கள் காணியை ஆட்டையை போடவும் அதிக வாய்ப்புகள் உள்ளது. அதனால் அந்த பவர் ஆஃப் அட்டர்னி கொடுப்பவர்கள் ஜாக்கிரதையாக இருக்கவனும் அதை கொடுக்கும் போது கொடுத்த அந்த குறித்த நபருக்கு குறித்த காணியை ஒருபோதும் தனது பெயருக்கு மாற்றவோ அல்லது விற்கவோ முடியாது என்று ஒரு கார்டியனாக பராமரிக்க மட்டுமே என்று ஒரு வாக்கியத்தை உள்ளடக்கியதாக அல்லது சொருகியதாக அந்த பவர் ஆஃப் அட்டர்னி அமைய வேண்டும் என்பதை நான் இங்கு ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி காணியில் அக்கறை இல்லை என்றால் இங்கு காணி இல்லாத எமது மக்களுக்கு இனாமாக அதனை எழுதி கொடுங்கள், அல்லது தயவு செய்து உங்கள் காணிகளை அரச காணிகளாக போவதை அனுமதிக்க வேண்டாம் என்றும் இந்தியாவிலேயே தற்போது 1 கோடிக்கு மேற்பட்ட எமது தமிழ் மக்கள் இருக்கின்றார். அவர்கள் அகதிகளாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு கொடுங்கள் என்றும் அன்பான கோரிக்கையாகவும் சுமந்திரன் அழகாக தெளிவாக சொல்லி இருக்கின்றார். உண்மையிலேயே நாம் நேற்று அந்த கோரிக்கை விடுத்திருந்தோம் இல்லையா மக்களிடத்தில்? சுமந்திரன் கஜேந்திரன் மக்களுக்கு தேவையானவர்கள் என்பதை இப்பொழுது பாருங்கள். சட்ட தரணி ஒருவர் முன்னிக்க வேணும். ஏனெனில் தமிழரசு கட்சி என்பது முழு ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் ஒரு பொறுப்பு வாய்ந்த பதவி. அதை மொழி தெரியாதவர்களும் முடிவெடுக்க தெரியாதவர்களும் அதில் இருந்து மக்களுக்கு அது நல்வழி செய்ய முடியாது என்பதையும் எமது மக்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நாம் ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறோம். சர்வதேச சட்டத்தின்படி இவர்கள் அகதிகளே இருக்கின்றார்கள். ஒரு நாட்டு மக்கள் இன்னொரு நாட்டிலே சர்வதேச வரைவிலக்கணப்படி அகதியாக இருக்கின்ற போது அவர்களது நிலங்களை அவர்கள் கைவிட்டு விட்டார்கள் என்று சொல்லி கையகப்படுத்துவது முறையற்ற செயல். இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அனுமதிக்க முடியாது. ஏப்ரல் 28ஆம் தேதி இடப்பட்ட இந்த வர்த்தமானி அறிவித்தல் 2 தினங்களுக்கு முன்னர் தான் அம்பலமாகியுள்ளது. இதனை அரசு வாபஸ் பெற வேண்டும். காலக்கெடு மே 28 வரை வழங்குகின்றோம். அந்த திகதிக்குள் இந்த வர்த்தமானி அரசு வாபஸ் பெறாவிட்டால் ஏனைய தமிழ் தேசிய கட்சிகளையும் மக்களையும் இணைத்துக் கொண்டு அந்த வர்த்தமானி அறிவித்தலுக்கு எதிராக சாத்வீக முறையான பெரும் சட்ட மறுப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளோம். இது தனியாக தமிழரசு கட்சி முன்னெடுக்க போகின்ற போராட்டம் அல்ல. ஒட்டுமொத்த தமிழ் இனமும் தமிழ் கட்சிகளும் ஒன்றிணைந்து முன்னெடுக்க போகின்ற போராட்டம். தமிழ் மக்களின் தங்கள் உரிமைக்கான போராட்டம் என்றும் தங்களது நிலங்களை பாதுகாப்பதற்காக முன்னெடுக்கப்பட வேண்டிய ஒரு தேவை வந்துள்ளது. தமிழ் இனத்தின் கருத்தை இந்த போராட்டத்தின் மூலம் முழு உலகிற்கும் நாம் முன்வைக்க போகின்றோம் என்றார் சுமந்திரன் அவர்கள். இதே நேரம் வடமராட்சி பிரதேசத்தின் மருதங்கனில் இருந்து வன்னியின் முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் வரை 6000 ஏக்கர் காணிகள் சுவீகரிப்பதற்கு அடையாளம் காணப்பட்டு அது தொடர்பான வர்த்தமானியையும் தற்போது அரசாங்கத்தினர் வெளியிட்டன தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சட்டத்தரணி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். ஆக நாங்க நேற்று சொன்னோம் பாத்தீங்களா, இந்த 2 பேரும், அதாவது
சுமந்திரன், கஜேந்திரன், இந்த 2 பேரும் தமிழ் மக்களுக்கு இல்லை என்றால் எங்கு போய் சேரப்போகுது? இதைத்தான் நான் கடந்த 4 மாதங்களுக்கு முதலே நான் ஒரு சூளுரையாக சொல்லியிருந்தேன். இந்த 2 பேரும் ஒன்று சேர வேண்டும், தமிழ் மக்களின் குரலாக அவர்கள் இருவரும் மாற வேண்டும். இந்த 2 பேரும் பிரிந்திருப்பது என்பதுதான் ஜேவிபிக்கு பாரிய வெற்றி. இதைத்தான் நேற்று மீன்பிடி அமைச்சர் அழகாக சொல்லி இருக்கின்றார். மீன்பிடி அமைச்சர் பெரும்பது இல்லை, அவர் அழகாக சொல்லி இருக்கின்றார். எப்படி சொல்லி இருக்கின்றார்? சுமந்திரன் சிறிது அவங்களுக்கு முன்னால் உட்கார முடியுமா, பொன்னம்பலம் அவர்களுக்கு உட்கார முன்ன முடியுமா என்றால் என்ன, நாங்க நாயும் கரைச்சாட்டியும் நாங்க ஏட்டுக்கு போட்டியாக போராடுறோம் இல்ல, வைஷ் பண்ணி போராடுறோம் இல்ல. அதுதான் பாரிய வெற்றி. நாங்கள் ஒன்று சேர்ந்தால் கடைசி வரையும் இவர்களால் வெற்றி பெற முடியாது. குறிப்பிட்ட சிறிய அளவான காணிகளை மாத்திரம் விடுவித்துக் கொண்டு பேரளவிலான காணிகளை அரசாங்கம் சுவீகரிக்கும் அவர் குறிப்பிட்டார். வடக்கு மாகாணத்தில் உள்ள காணிகளை ஆக்கிரமிக்கும் பாரிய திட்டம் ஒன்றை அரசு ஆரம்பித்துள்ளது. சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிப்பது போன்று வடக்கு காணிகளை கபலீகரம் செய்யும் திட்டமாகும். நான் நேற்று அழகாக தெளிவாக சொன்னேன். சுமந்திரன், கஜேந்திரன், பொன்னம்பலம் இந்த இருவரும் தமிழ் மக்களின் அரசியல் பயணத்தில் அவசியமான ஒரு தேவை. இந்த இரு சக்திகள் என்று இந்த இருவரும் 2 துருவங்களாக நிற்பது தமிழ் மக்களுக்கு பெரும் ஆபத்தை கொண்டு வரும் என்று சொல்லியிருந்தேன். இப்போது இந்த 2 அணிகளும் இணைந்து கொள்ளும் அதிக வாய்ப்புள்ளது. ஆனால் இந்த கோரிக்கையை கடந்த டிசம்பர் 3ஆம் தேதி நான் தான் முதலாக கனடாவில் இருந்து வெளிவரும் தேசம் பத்திரிகையிலும் எழுதியிருக்கின்றேன், உதயன் நெட்டிலும் எழுதியிருக்கின்றேன். ஏனெனில் இந்த 2 பேரும் சேர்கின்ற போது சிங்களத்துக்கு வைத்த கலக்கும். தமிழ் மக்களுக்கான நாடாளுமன்ற செயல்பாடு என்பது பெயருக்காக செல்வதல்ல. இந்த இருவரும் இல்லை என்றால் இந்த காணிபடைகள் மறைக்கப்பட்டிருக்கும். நான் எழுதிய ஆய்வு கட்டுரையை மீண்டும் இத்துடன் இணைத்துள்ளேன், படித்து பாருங்கள் மக்களே. தமிழ் மக்களின் பிளவு, தமிழ் கட்சிகளின் பிளவு, தமிழ் அரசுவாதிகள் ஏட்டுக்கு போட்டியாக மோதுவது, வசைபாடுவது என்பது சிங்கள கட்சிக்கு பெருத்த வெற்றிதான். இதை உணரவில்லை என்றால் சேதாரம் தமிழ் மக்களுக்கு என்பதை இன்னும் அழுத்தமாக சொல்லுவேன். வடக்கு கிழக்கு அரச பிரதேச செயலகங்களின் தரவுகளின்படி 18,000 ஏக்கர் நிலம் இப்போது ராணுவ வசம் இருக்கின்றது. முல்லைத்தீவில் சுமார் 1,600 ஏக்கர் காணிகளை ராணுவத்தினர் ஆக்கிரமித்துள்ளார்கள். கிளிநொச்சியில் சுமார் 5,000 ஏக்கர் காணிகளில் ராணுவத்தினர் உள்ளார்கள். யாழ்ப்பாணத்தில் 3,300 ஏக்கர் காணியில் ராணுவம் தங்கியுள்ளது. இது தவிர யாழ்ப்பாணத்தில் 68 இடங்களில் தங்கள் நிரந்தர முகாம்களுக்கு காணி பெற்றுக் கொள்ள முயற்சி செய்கின்றார்கள். வவுனியா மாவட்டத்தில் சுமார் 1,200 ஏக்கர் நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. மன்னாரில் சுமார் 140 ஏக்கர் நிலத்தில் ராணுவம் குடிகொண்டிருக்கின்றது. திருகோணமலை, மட்டக்களப்பு உள்ளடங்களாக கிழக்கு மாகாண சுமார் 8,500 ஏக்கர் நிலப்பரப்பு ராணுவத்திடம் இருக்கின்றது. ஆனால் கிழக்கில் இந்த கணக்கை விட அதிகமான காணிகள் ராணுவத்தின் பிடியில் உள்ளதாக அரச செயலகங்களின் புள்ளி விவரங்களும் அதிகமான நிலங்களை வசப்படுத்தி இருக்கின்றார்கள். ஆக்லேண்ட் இன்ஸ்டிடியூட்டின் அறிக்கையின்படி வடகிழக்கில் 30,000 ஏக்கருக்கும் அதிகமான தனியார் நிலங்கள் ராணுவத்திடம் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அந்த வகையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் 16,910 ஏக்கர் நிலத்தில் ராணுவம் குடிகொண்டிருக்கிறது என ஆக்லேண்ட் ஆவணப்படுத்தியுள்ளது. இதில் வனப்பகுதிகள் உள்ளடக்கப்படவில்லை, காணி மாத்திரம். அடையாள ஆய்வு நிறுவனம் பல பகுதிகளையும் உள்ளடக்கிய தனது ஆய்வில் முல்லைத்தீவில் 30,000 ஏக்கர் நிலம் ராணுவத்திடம் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. உதாரணத்திற்கு திருமுருகண்டி கோயிலின் முன்னிருக்கும் ஏனையின் வீதியின் அடுத்த பக்கத்தில் சுமார் 2,000 ஏக்கர் காணி ராணுவத்திடம் இருந்து வருகின்றது. அது பற்றி சரியான கணக்கு இல்லையா? வன்னியின் மிக பலமான பொருளாதார ஆதாரமாக சகல விவசாய பண்ணைகளும் ராணுவ ஆக்கிரமிப்பில் இன்று வரை இருக்கின்றது. முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சி மாவட்ட விவசாய பண்ணையில் இருந்து மட்டும் ராணுவம் வருடாந்தம் 15 மில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டுகின்றதாம். பொருளாதாரம் சார்ந்து வேறு மாற்று தெரிவில்லாமல் முன்னாள் போராளிகளை ராணுவ பண்ணைகளில் வேலை செய்தால் பிழைக்கலாம் என்ற சூழலை உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள். இது போதாதென்று வடக்கின் முன்பள்ளி கட்டமைப்பும் ராணுவ ஆக்கிரமிப்பின் கீழ் இருக்கின்றது. ராணுவ மயமாக்கலின் கருவிகளாக பயன்படுத்தப்படுகின்றன. வடக்கில் 3,152 முன்பள்ளி ஆசிரியர்களில் 481 ஆசிரியர்கள் ராணுவத்தின் சிவில் பாதுகாப்பு கட்டளை பிரிவின் கீழ் கடமையாற்றி வருகின்றார்கள்.
அதாவது கிளிநொச்சியில் 303 பேரும், முல்லைத்தீவில் 366 பேரும், யாழ்ப்பாணத்தில் 12 பேரும் ராணுவ நிர்வாகத்தின் கீழ் பணியாற்றி வருகின்றார்கள். சிங்கள குடியேற்றங்கள், பௌத்தமயமாக்கல் என சகல அத்துமீறல்களும் துணை நிற்கின்றார்கள் ராணுவத்தினர். குச்சவெளி பிரதேச செயல பிரிவில் மட்டும் பௌத்த பிக்குகள் உட்பட பல்வேறு தரப்பால் 41,500 ஏக்கர் நிலம் ராணுவ கட்டுப்பாட்டின் கீழ் ஒத்துழைப்பின் கீழ் வந்திருக்கின்றது. அதே போல முல்லைத்தீவில் மத்திய ஒற்றையாட்சி நிறுவனங்கள் 80,000 ஏக்கருக்கும் அதிகமான நிலப்பரப்பை ராணுவ ஒத்துழைப்புடன் ஆக்கிரமித்துள்ளது. ராணுவ ஒத்துழைப்புடன் தான் தென்னிலங்கை மீனவர்கள் பருவ காலங்களில் வடக்கை ஆக்கிரமிக்கிறார்கள். ஆனால் யுத்த முடிவிற்கு வந்து 15 ஆண்டுகள் கடந்துவிட்ட பின்னரும் கூட ராணுவம் மாற்றமின்றி மிக செறிவாக நிறுத்தப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, வவுனியா, மட்டக்களப்பு, மணலாறு உட்பட்ட பகுதிகளில் மஹிந்த ராஜபக்சே காலத்தில் உருவாக்கப்பட்ட சட்டவிரோத குடியேற்றங்கள் பலவும் சட்டவிரோதமாக்கப்பட்டன. வடகிழக்கில் புதிய சிங்கள குடியேற்றங்கள் பரவலாக உருவாக்கப்பட்டன. அமைச்சர்கள் மற்றும் அவர்கள் நெருங்கிய சகாக்களும் காணி பிடித்திருக்கின்றார்கள். ஒரு தடவை முல்லைத்தீவு கோட்டை கேணியில் 825 ஏக்கர் நிலம் அபகரிக்கப்பட்டு 25க்கும் மேற்பட்ட அமைச்சர்களின் சகாக்களுக்கு பயனளிக்கப்பட்டன. மகாபலி அதிகார சபை, வன ஜீவராசிகள் திணைக்களம், தொல்லியல் திணைக்களம், வனவள திணைக்களம் உட்பட நிறுவனங்கள் எந்த தடையுமின்றி ஆக்கிரமிப்புகளில் ஈடுபட்டன. வெறும் விசேட வர்த்தமானி மூலம் முல்லைத்தீவு கரைத்துறைப்பற்று பிரதேச பிரிவில் மட்டும் சுமார் 11,000க்கும் அதிகமான ஏக்கர் நிலப்பரப்பை இயற்கை ஒதுக்கீடு என்கிற பெயரில் சுவரிக்கப்பட்டுள்ளது. மற்றும் ஒரு விசேட வர்த்தமானி மூலம் மட்டு வெள்ள முள்ளிவாய்க்கால் பகுதியில் 670 ஏக்கர் தனியார் காணியை ஆக்கிரமித்துள்ளார்கள். நீர்ப்பாசன குளங்கள் தொடக்கும் மேய்ச்ச தரகள் வரையும் சகல நிலங்களும் குறிவைக்கப்பட்டது. வன்னியின் விவசாய பண்ணை மீதான இராணுவ ஆக்கிரமிப்புகள், அதே போன்று வடக்கு கடலில் தென்பகுதி சிங்கள மீனவர்கள் வாடை காற்று நேரம் வாடி அமைத்து கடல் தொழில் செய்ய அனுமதிக்கப்பட்டு இருந்தது. முல்லைத்தீவில் தென்பகுதி மீனவர்களுக்கு மகாபலி அதிகார சபை ஊடாக காணி உரிமம் கூட வழங்கப்பட்டு விட்டது. இது போதாதென்று தென்பகுதி மீனவர்களுக்கு மட்டுமே ஆழ்கடலில் மூழ்கி அட்டை பிடிப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது, தமிழர்களுக்கு அல்ல. மீனவ துறைமுகமான மயிலிட்டி துறைமுகத்தில் கூட தமிழ் மீனவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. குறித்த காலப்பகுதியில் தான் வடக்கு கிழக்கு எங்கும் பௌத்தமயமாக்கல் உக்கிரம் பெற்றிருந்தது. குறிப்பாக திருகோணமலை, மட்டக்களப்பு, முல்லைத்தீவு மற்றும் வவுனியா இலக்கு வைக்கப்பட்டது. இவைகளை நாடாளுமன்றத்தில் அரங்கேற்ற வேண்டாமா? இவைகளை இப்படியே விட போகின்றோமா? அல்லது இதற்கான ஒரு அகிம்சை போராட்டத்துக்கு தயாராக வேண்டாமா? சட்டம் என்று வருகின்ற போது சுமந்திரன், கஜேந்திரன் தான் மக்கள் முன் வர முடியும். இப்போது சுவாஸ் அவர்களும் வருகின்றார்கள். மாற்றத்தை நோக்கி சிஸ்டம் சேஞ்ச் என்ற ஜேவிபியின் சுனாமி அலைக்குள் தமிழ் மக்கள் அள்ளுப்படக்கூடாது என்று பல நேர்காணல்களில் நான் சொல்லி இருக்கின்றேன். ஆனால் தமிழ் கட்சி மீது மக்கள் கொண்ட அதிர்ச்சி காரணமாக வடக்கில் 3 ஆசனங்களை இழந்து விட்டோம், தரை பார்த்து கொடுத்து விட்டோம். அதன் பிரதிபலன்களை கட்டம் மட்டுங்காமல் அனுபவிக்க போகின்றோம். இவைகள் ஜேவிபி ஆட்சியில் ஆட்டை போட்ட விடயம் அல்ல. அதாவது ஒன்றை விளங்கிக் கொள், இது நேற்று முந்தைய அல்ல, மகிந்தர் காலம் தொட்டு போடப்பட்ட திட்டங்கள். ஜேவிபி காலை அனுதிசனாக வந்து செய்யவில்லை. இது ஜேவிபி ஆட்சியில் ஆட்டையை போட்ட விடயம் அல்ல. ஆனால் இந்த ஆட்சிக்கு இவைகளை முறியடிக்கும் அரசியல்வாதிகள் வேண்டாமா என்பதுதான் எனது வாதம். அதாவது இது ஏற்கனவே நடந்த விடயங்கள் தான். இது ஒன்றும் ஜேவிபி அரசு வந்து 6 மாதங்களுக்கு செஞ்ச விடயம் அல்ல. நாம ஆட்சிக்குள்ள ஆட்சி பங்காளியாக சென்று இதை ஒரு அன்பால் சாதிக்க முடியும். அஷ்ரப் காலத்திலே மிகவும் அதிகமாக நாடாளுமன்றத்தில் கத்தி கூக்கரிலிட்டு சாதிக்கவில்லை, அன்பாக அரவணைப்பாகத்தான் அவர் நிறைய சாதித்தார். வடக்கில் தமிழ் தரப்பு அரசியலை உடைத்து மக்கள் மத்தியில் ஜேவிபி தனது செல்வாக்கை தொடர்ந்து சக்க வைக்க மீன்பிடி அமைச்சர் சந்திரசேகரன் களமிறக்கப்பட்டு மக்களோடு மக்களாக இயங்கி வருகின்றார். இப்படியான நிலைமை நீடிக்குமானால் தமிழர் தரப்புக்கு தீர்வு தேவையில்லை, தமிழர் பிரச்சனை எதுவும் இல்லை என்ற நிலைமை உருவாக போகின்றது. தீர்வு என்ற பேச்சே இருக்காது. எப்போதும் ராணுவ மயமாக்கலுக்குள் நாங்கள் இருக்க போகின்றோம். தமிழ் மக்கள் மத்தியில் தமிழ் அரசியல்வாதிகள் தேவையில்லை என்ற நிலைமை உருவாக போகின்றது. அப்படியான நிலையில் தான் அரசாங்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமைகளை பறிக்கும் சட்டங்களை சூசகமாக நிறைவேற்றி வர போகின்றது. அரசாங்க வருத்தமானி வெளியிடும் என்று நான் நேற்றே சொல்லியிருந்தேன் அல்லவா, அது வெள்ளிக்கிழமை வெளியாக இருக்கின்றது. இப்படியான ஒரு திட்டங்கள், சதித்திட்டங்கள் தீட்டப்படுவது தெல்வின் சில்வாவின் மூலமாகத்தான் என்பதும் புலனாகின்றது.
ஜேவிபி ஆட்சி தலையை தடவி கோவணத்தை உருகும் நிலை கொண்டு வருகின்ற என்று பல தடவை சொல்லிவிட்டேன். அதாவது ஜனாதிபதியாக இருக்கட்டும், நாங்கள் பொது தேர்தலில் லோக்கல் போட்டிகளில் எங்காக்கள் இருக்க வேண்டும், நம்ம ஆளுங்க இருக்க வேண்டும். இதைத்தான் நான் சுசகமாக பலமுறை சொல்லி இருக்கின்றேன். தமிழ் தலைப்பில் சிறந்த ஆளுமை கொண்ட சட்டமேதியாக சுமந்திரன், கஜேந்திரன், பொல்லமலம் மட்டுமே உள்ளார்கள். முடிவுகள் எடுக்க தெரியாமல் ஸ்ரீதரன், சிவஞானம் போன்ற தடுமாறி வருகின்றார்கள். இந்த பரிசுகளை நீக்கிவிட்டு இளையோர்கள் வாங்கப்பட வேண்டும். கடந்த 7 வருடமாக நான் பேசி வருகின்றேன். எமது இருப்பிடத்தை தக்க வைக்க, தமிழ் மக்களின் காணிகளை காப்பாற்ற, வடக்கில் சிங்கள குடியேற்றத்தை தடுக்க, தமிழ் மக்களின் காணி நிலங்களை பாதுகாக்க வேண்டாமா? அம்பாறை மாவட்டம் பொத்துவில் லபுகல பிரதேச செயலாளர் பிரிவு உட்பட்ட முஸ்லிம் மக்களின் கிராமஞ்சோலை பாலையடிப்பட்டை பகுதியில் 502 ஏக்கர் காணிகளை சிங்கள மக்களுக்கு பிரித்து கொடுப்பதற்கு முயற்சிகள் எடுக்கப்பட்டு விட்டது. எப்போது? மஹிந்தர் காலத்தில். காலகாலமாக விவசாயம் செய்து வந்த முஸ்லிம் மக்களின் 502 ஏக்கர் காணியை சுவீரித்து சிங்கள மக்களுக்கு பிரித்து கொடுக்குமாறு மஹிந்தவின் உத்தரவும் கெசட் நோட்டிபிகேஷனும் இருக்கின்றது. இது பற்றி முஸ்லிம்கள் ஏக பிரதிநிதி என்று தம்பட்டம் அடிக்க முஸ்லிம் காங்கிரஸ் மக்கள் பிரதிநிதிகள் எங்கேயாவது வாய் தந்தார்களா? பொத்துவிலுக்கு என்று இருந்து வந்த ஒரே ஒரு பிரதிநிதி முஷரப். அவரை தோற்கடித்தது பொத்துவில் மக்கள், அவரை வெற்றி பெற வைத்ததும் பொத்துவில் மக்கள் தான். என்ன செய்யணும் எனக்கு தெரியல. தங்களது காணிகளுக்குள் உளவு வேலைகளுக்காக சென்ற போது முஸ்லிம் விவசாயிகள் விரட்டப்பட்டுள்ளார்கள். அப்போதைய காலத்தில் 4, 5, 6 பேரை STF சுடப்பட்டு செத்து போயிருக்கின்றார்கள், இறந்து போயிருக்கின்றார்கள். இதை எந்த ஒரு முஸ்லிம் மக்கள் பெருமையாவது கேட்டுள்ளது? இதெல்லாம் மறந்து விட்டது. இல்லையே. அப்படியானால் மக்கள் இவர்களுக்கு எதற்காக வாக்களிக்கான என்பதையாவது சிந்திக்க வேண்டாமா? முஸ்லிம் எம்பிக்களாலோ அல்லது முஸ்லிம் அமைச்சர்களால் எந்த ஒரு தீர்வோ நன்மையோ ஒருபோதும் கிடைக்க போவதில்லை. இதை நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். பாவம், மக்கள் தான் ஏமாளிகள். மக்கள் ஏமாளிகளாக இருக்கும் வரைக்கும் அரசியல்வாதிகள் எல்லோரும் வீரம் பேசுவதான் இருப்பார்கள். அம்பரை மாவட்டம் சம்பாந்துறை கரங்காவட்டை என்னும் பகுதியில் சுமார் 600 ஏக்கர் முஸ்லிம்களின் காணியை சிங்களம் பலாத்காரமாக அடாத்தாக பிடித்து வைத்துக் கொண்டு அட்டகாசம் காட்டிக் கொண்டு முஸ்லிம் மக்களின் காணிகளை விரட்டிவிட்டு சிங்களம் செய்கை பண்ணி வருகின்றது. இப்போது இந்த காணி மேட்டர் அப்பீல் கோர்ட் வரையும் சென்றுள்ளது. அம்பாறை மாவட்டம் அட்டாளத்தேனை பிரதேச செயலகம் ஒலிவில் முஸ்லிம் மக்களுக்கு சொந்தமான பொன்னம்மளி பகுதியில் 130 ஏக்கர் காணியை சிங்களம் பலாத்காரமாக அடாத்தாக பிடித்து வைத்துக் கொண்டு அட்டகாசம் காட்டிக் கொண்டு முஸ்லிம் காணி உரிமையாளர்களை விரட்டி விட்டு சிங்களம் தீகவாபி பன்சலை கெடுப்பதாக விசேட வருத்தமானி வெளியிட்டு விட்டது. திருகோணமலை மாவட்டம் குச்சவெளி பிரதேச செயலாளர் பிரிவில் முஸ்லிம்களுக்கு சொந்தமான காணி 100 ஏக்கர் முஸ்லிம்களை செய்யப்படாது தேர ஒருவரே வயல் நிலையங்களில் உளவு இயந்திரங்களை உழவு விடாமல் புகுந்து அட்டகாசம் காட்டி வருகின்றனர் என்பதை நீங்கள் பல வீடியோக்களில் பார்த்திருப்பீர்கள். நிலங்களில் புகுந்து அட்டகாசம் பண்ணுகிறார்கள். அவர் அட்டகாசம் காட்டிக்கொண்டு முஸ்லிம் காணி உரிமைகளை விரட்டி விட்டு சிங்களம் செய்கை பண்ணி வருகின்றது. மூதூர் செயலக பிரிவு, கந்தலாய் போன்ற அத்துமுறல் நடந்து வருகின்றது. இவைகளை முஸ்லிம் அரசியல்வாதிகள் கண்டுகொள்வதில்லை. இப்போது சுமந்தர் அணி இந்த அபகரிப்புக்கு எதிரான மக்கள் போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளார். காணி அபகரிப்புக்கு எதிராக கிழக்கு மாகாண முஸ்லிம்கள் இந்த போராட்டத்தில் பங்கு கொள்ள வேண்டாமா? தமிழர் நடத்தி நியாயமான போராட்டத்தில் முஸ்லிம்கள் ஒருபோதும் பங்கு கொண்ட வரலாறு இல்லையே. தமிழர்களின் அகிம்சை போராட்டத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொண்டதே இல்லையே. இப்ப சொல்லுங்க, தமிழர்கள் நடத்தும் போராட்டம் உணர்வுபூர்வமான இல்லையா? இது குறித்து நான் 2014 ஆண்டு ஜனவரி 5ஆம் தேதி அன்று கொழும்பிலிருந்து வெளிவரும் சுடரொலிக்கு முழு கட்டுரை எழுதியிருக்கின்றேன். இத்துடன் கட்டுரை இணைத்துள்ளேன். 11 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த தமிழ் என்ற உணர்வுபூர்வமான போராட்டத்தை எப்படா நாங்க மதிச்சிருக்கிறோம். இதை நான் சொன்னா தமிழன் ஆதரவுக்காரன், தமிழருக்கு மட்டும் நான் எழுதுமான், முஸ்லிம்களுக்கு சார்பாக எழுத மாட்டான், பேச மாட்டான் என்று எனக்கு வசைபாட வருவார்கள் பாவிகள். கடந்த ஆட்சியில் மஹிந்தனுக்கு எதிராக ஐநா நெருக்கடி வந்த போது காங்கிரஸ் தலைவர் ஹக்கீம் சொன்னார், ஜனாதிபதி யுத்த குற்றவாளியாக்க ஒருபோதும் விட மாட்டோம் என்று காவடி எடுத்தார் ஹக்கீம். இந்த ஹக்கீமுடன் தான் தமிழ் தரப்பு இன்னும் தேர்நிலையில் உள்ளது. இது குறித்து நான் 2014 ஜூன் 20ஆம் தேதி அன்று கொழும்பிலிருந்து வெளிவரும் சுடலொலிக்கு முழு கட்டுரை எழுதியிருந்தேன். இத்துடன் இணைத்துள்ளேன், பாருங்கள். முஸ்லிம்களின் காணி பிரச்சனை இன்று நேற்று ஏற்பட்ட பிரச்சனை அல்ல. நான் அறிய 30 ஆண்டுகள் பழமை வாழ்ந்தது. உண்மையில் முஸ்லிம் தரப்பில் அரசியல் பற்றி பேசினால் அவர்களின் பண்டவாளங்களை தண்டவாளத்தில் கொண்டு நிறுத்தலாம். அத்தனை இந்த ஆதாரத்துடன் அப்புறம் காட்டி கொடுத்து விட்டான் என்று அள்ளிக்கொண்டு யாரும் வரக்கூடாது. இப்ப சொல்லுங்க, தமிழர்கள் நடத்தும் போராட்டம்
முஸ்லிம்களுக்கு மானதா இல்லையா? இது குறித்து நான் 2014 பிப்ரவரி 2ஆம் தேதி அன்று கொழும்பிலிருந்து வெளிவரும் சுழறொலிக்கு முழு கட்டுரையாக எழுதியிருக்கின்றேன். இத்துடன் கட்டுரையை இணைத்துள்ளேன். இதை நான் சொன்னா எனக்கு அம்படிக்க வருவீங்க. இப்ப சொல்லுங்க, மக்களுக்கான அரசியல் பற்றி தமிழர் தரப்பிடம் பாடம் கற்றுக்கொள்ள முஸ்லிம் தலைமைகள் வேண்டாமா, வேணுமா, இல்லையா, வேண்டுமா? இது குறித்து நான் 2013 செப்டம்பர் 8ஆம் தேதி அன்று கொழும்பிலிருந்து வெளிவரும் சுழறொலிக்கு முழு கட்டுரை எழுதியிருந்தேன். இத்துடன் இணைத்துள்ளேன், படித்து பாருங்கள். இப்படி ஏராளமான விடயங்கள் உள்ளது. தமிழர்கள் வடகிழக்கில் பலமாக இருந்தால்தான் முஸ்லிம்கள் பாதுகாப்பாக இருப்பார்களா? இந்த விடயத்தை நான் பலமுறை ஊடகத்தில் பலமாக பேசியுள்ளேன். ஆனால் இந்த ஊடகத்தில் மட்டும் எனது பழைய ஆய்வுரை கட்டுரைகளை இப்படியாக எழுத காட்ட முடிகின்றது. இவைகள் ஜேவிபி ஆட்சியில் ஆட்டைய போட்ட விடயம் அல்ல. ஆனால் இந்த ஆட்சியில் இவைகளை முறியடிக்கும் அரசியல்வாதிகள் வேண்டாமா? நமக்கு நம்ம மத்தியில் அந்த மாதிரி ஒரு அரசியலை உருவாக்க வேண்டாமா என்பதுதான் எனது வாதம். வடக்கில் தமிழ் தரப்பு அரசியலை உடைத்து மக்கள் மத்தியில் ஜேவிபி தனது செல்வாக்கை தொடர்ந்து தக்க வைக்க மீன்பிடி அமைச்சர் சந்திரசேகரனை களமிறக்கப்பட்டு மக்களோடு மக்களாக இயங்கி வருகிறார். இப்படியான நிலைமை நீடிக்குமானால் தமிழர் தரப்புக்கு தீர்வு தேவையில்லை, தமிழர் பிரச்சனை இல்லை, வடக்கில் சாதாரண மக்கள் இருக்கின்றார்கள் என்று நிலைமைதான் அங்கு வரப்போகுது. அதைத்தான் உருவாக்க போகின்றார்கள். தீர்வு என்ற பேச்சே இருக்காது. தமிழ் மக்கள் மத்தியில் தமிழ் அரசியல்வாதிகள் தேவையில்லை என்ற நிலைமை உருவாகும். அப்படியான நிலையில் தான் அரசாங்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமைகளை பறிக்கும். புதிய புதிய சட்டங்களை சூசகமாக நிறைவேற்றி அதன் மூலம் ஒரு கெசட் நோட்டிபிகேஷன் போட்டால் யாருக்கும் தெரியாது. சுமந்திரன் இதை பார்க்கவில்லைன்னா தெரியாது, யாருக்குமே தெரியாம போயிருக்கும். எனவே இங்கு சுமந்திரன் கஜேந்திரன் ஆய்வுகளின் தேவை எமது மக்கள் மத்தியில் தொக்கி நிற்கின்றது. அந்த தேவை என்பதை நாம மீண்டும் மீண்டும் தெளிவாக சொல்ல முடியும். தமிழ் தரப்பில் சிறந்த ஆளுமை கொண்ட சட்டமேதியாக சுமந்திரன் இருக்கின்றார். பாராளுமன்றத்தில் வாய்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அதற்கு கஜேந்திரன் ஒரு பொருத்தமாக நான் பார்க்கின்றேன். இந்த இரண்டு பேரையும் சேர்த்து, இந்த இரண்டு பேரும் இணைந்து கொண்டு தமிழ் மக்களுக்கான ஒரு பயணம் நம்மிடத்தில் இல்லை என்றால் எமது வடக்கு மண் இருப்பிடம் கேள்விக்குறியாகிவிடும் என்பதை மீண்டும் மீண்டும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். எமது இருப்பிடத்தை தக்க வைக்க, தமிழ் மக்களின் காணிகளை காப்பாற்ற, வடக்கில் சிங்கள குடியேற்றத்தை தடுக்க தமிழ் மக்களின் காணி நிலங்களை பாதுகாக்க வேண்டாமா? அம்பாறை மாவட்டம் பொத்துவில் லபுகல பிரதேச சபையாளர் பிரிவுக்கப்பட்ட முஸ்லிம் மக்களின் கிராமஞ்சோலை பாலைப்பட்டை பகுதியில் 502 ஏக்கர் காணிகளை சிங்கள மக்களுக்கு பிரித்து கொடுப்பதற்கு முயற்சியில் எடுக்கப்பட்டு விட்டது. எப்போது? மஹிந்தர் கால ஆட்சியில். காலாகாலங்களாக விவசாயம் செய்து வந்த முஸ்லிம் மக்களின் 502 ஏக்கர் காணிகளையும் சுவீகரித்து சிங்கள மக்களுக்கு பிரித்து கொடுக்குமாறு மஹிந்தவின் உத்தரவு ஒன்று ஏற்கனவே இருக்கின்றது. இது குறித்து முஸ்லிம்களின் ஏக பிரதிநிதி என்று தம்பட்டம் அடிக்கும் முஸ்லிம் காங்கிரஸ் மக்கள் பிரதிநிதிகள் ஏதாவது எங்காவது வாய் திறந்தாங்களா? வாயை துறக்கலையே. பொத்துவிலுக்கு இருந்து வந்த ஒரே பிரதிநிதி முஷரப், அவரை வெற்றி பெற வைத்ததும் பொத்துவில் மக்கள் தான், தோற்கடித்ததும் பொத்துவில் தான். நல்ல டிசைன் பாருங்கள். தங்களது காணிகளுக்குள் உழவு வேலைகளுக்காக சென்ற போது முஸ்லிம் விவசாயிகள் விரட்டப்பட்டுள்ளார்கள். இதை எந்த ஒரு முஸ்லிம் மக்கள் பிரதிநிதிகளாவது கேட்டுள்ளார்களா? இல்லையே. அப்படியானால் மக்கள் இவர்களுக்கு எதற்காக வாக்களிக்க வேண்டும் என்பதை அவங்க தான் சிந்திக்கணும். முஸ்லிம் எம்பிக்களோ அல்லது முஸ்லிம் அமைச்சர்களோ எந்த ஒரு தீர்வோ நன்மையோ கிடைக்க போவதில்லை. அவங்க முன்னேறுவாங்க, அவங்களோட குடும்பம் முன்னேறும். பாவம், மக்கள் தான் ஏமாளிகள். மக்கள் ஏமாளிகளாக இருக்கும் வரைக்கும் அரசியல்வாதிகள் எல்லோரும் வீரம் பேசுவதான் இருப்பார்கள். அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை தரங்காவட்டை என்னும் பகுதியில் சுமார் 600 ஏக்கர் முஸ்லிம்களின் காணிகளை சிங்களம் பலாத்காரமாக அடாத்தாக பிடித்து வைத்துக் கொண்டு அட்டகாசம் காட்டிக்கொண்டு முஸ்லிம் காணி உரிமையாளர்களை விரட்டிவிட்டு சிங்களம் செய்கை பண்ணி வருகின்றது. இப்போது இந்த காணி மேட்டர் அப்பீல் கோடு வரையும் சென்றுள்ளது. அம்பாறை மாவட்டம் அட்டாளத்தேனை பிரதேச பிரிவில் ஒலிவில் பகுதியில் பொன்னம்பள்ளியில் சுமார் 130 ஏக்கர் முஸ்லிம் மக்களுக்கு சொந்தமான காணிகளை சிங்களம் அடாத்தாக பலாத்காரமாக சுமார் 30 ஆண்டுகளாக பிடித்துக் கொண்டு அட்டகாசம் காட்டி வருகின்றது. அந்த காணியை தீர்க்கவாபி பன்சலைக்கு தேவை என்று சொல்லி கெசட் நோட்டிபிகேஷன் பலி வந்தது. ஆறாவது அந்த காணி கிட்ட நெருங்க முடியுமா? அம்பாறை மாவட்டம் அட்டாளத்தேனி ஒலிவேல் பாலமுனை என்பது முஸ்லிம் காங்கிரஸ் கோட்டை. இது பற்றி மக்களுக்கு மறந்து போச்சு, அரசியல்வாதிகளுக்கு மறந்து போச்சு. நமக்கு தான் மறக்காம இருக்கு பாருங்க. திருகோணமலை மாவட்டம் குச்சப்பள்ளி பிரதேச பிரிவில் முஸ்லிம்களுக்கு சொந்தமான சுமார் 100 ஏக்கர் காணியை முஸ்லிம்களை செய்யப்படாது தேர்தல் ஒருவரை வயநிலங்களில் புகுந்து அட்டாசம் காட்டிக் கொண்டு வருகின்றார். அந்த வீடியோ பல இடங்களில் பார்த்திருப்பீர்கள்.
இதை யாரு தட்டி கேட்க போறா? அதை யாரு இவங்க கேட்ட வரலாறு இருக்கா? அவங்க பாட்டுக்கு அட்ராசம் காட்டுறாங்க, இவங்க பலாத்காரம் பண்ணையில பேசாம விட்டு போட்டு வந்துருவாங்க. இதுதான் காலகாலமா நடந்து வருது. மூதூர் செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட பகுதி, கந்தளாய் போன்ற பகுதிகள் எல்லாம் இந்த நிலை இன்னும் நீடிக்கின்றது. இப்போது சுமந்திரன் அவர்கள் காணி சுவீகரிப்புக்கு எதிராக மக்கள் போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளார். காணி அபகரிப்புக்கு எதிராக கிழக்கு மாகாண முஸ்லிம்கள் இந்த போராட்டத்தில் பங்கு கொள்ள வேண்டாமா? தமிழர்கள் நடத்தும் நியாயமான போராட்டத்தில் முஸ்லிம்கள் ஒருபோதும் பங்கு கொண்ட வரலாறு இல்லையே. தமிழர்களின் அஹிம்சை போராட்டத்தை ஒருபோதும் முஸ்லிம்கள் ஏற்றுக்கொண்டதே இல்லையே. இப்ப சொல்லுங்க, தமிழர்கள் நடத்தும் போராட்டம் உணர்வுபூர்வமான போராட்டமா இல்லையா? இது குறித்து நான் ஜனவரி 2014 ஜனவரி 5ஆம் தேதி அன்று கொழும்பிலிருந்து வெளியாகும் சுடர் ஒளிக்கு முழு கட்டுரைகளில் இருந்தேன். இத்துடன் கட்டுரை இணைத்துள்ளேன், பாருங்கள். இதை நான் சொன்னா தமிழன் ஆதரவுக்கார தமிழர்களுக்கு மட்டும்தான் எழுதுவான், முஸ்லிம்களுக்கு சார்பா எழுத மாட்டான், பேச மாட்டான் என்று வசை பாடுவார்கள் பாவியால். கடந்த ஆட்சியில் மஹிந்தவுக்கு எதிராக ஐநா நெருக்கடி வந்த போது காங்கிரஸ் கட்சி தலைவர் ஹக்கீம் சொன்னார், ஜனாதிபதி யுத்த குற்றவாளியாக ஒருபோதும் விட மாட்டோம் என்று காவடி எடுத்தார் ஹக்கீம். இந்த ஹக்கீமுடன் தான் இந்த தமிழ் தரப்பு தேனிலவில் உள்ளது. இது குறித்து நான் 2014 ஜூன் 20ஆம் தேதி கொழும்பில் இருந்து வெளியாகும் சுடரொளிக்கு முழு கட்டுரையில் இருந்தேன். இத்துடன் கட்டுரை இணைத்துள்ளேன், பாருங்கள். முஸ்லிம்களின் காணி பிரச்சனை இன்று நேற்று ஏற்பட்ட பிரச்சனை அல்ல. நான் அறிய 30 ஆண்டுகள் கொண்ட பிரச்சனை. அது மிகவும் பழமை வாய்ந்த பிரச்சனை. உண்மையில் முஸ்லிம் தரப்பின் அரசியல் பற்றி பேசினால் அவர்களின் வண்டவாளங்களை தண்டவாளத்தில் கொண்டு வந்து நிறுத்தலாம். அத்தனையின் ஆதாரத்துடன் அப்புறம் காட்டி கொடுத்து விட்டான் என்று அள்ளிக்கிட்டு வருவாங்க. அப்படி எல்லாம் வரக்கூடாது நினைச்சா நான் எவ்வளவு சொல்லலாம். இப்ப சொல்லுங்க, தமிழர்கள் நடத்தும் போராட்டம் முஸ்லிம்களுக்கான போராட்டமா இல்லையா? இது குறித்து நான் 2014 பிப்ரவரி 2 அன்று கொழும்பில் இருந்து வெளிவரும் சுடரொளிக்கு முழு கட்டுரைகள் இருந்தேன். இத்துடன் இணைத்துள்ளேன், கட்டுரையை படித்து பாருங்கள். இதை நான் சொன்னா எனக்கு எதிராக அம்படிப்பாங்க நம்ம ஆளுங்க. இப்ப சொல்லுங்க, மக்களுக்கான அரசியல் பத்தி தமிழர் தரப்பிடம் பாடம் படிக்க முஸ்லிம் தலைமைகள் பாடம் கற்க வேண்டாமா இல்லையா? இது குறித்து நான் 2013 செப்டம்பர் 8 அன்று கொழும்பிலிருந்து வெளிவரும் சுடரொளிக்கு முழு கட்டுரை எழுதியிருந்தேன். இத்துடன் இணைத்துள்ளேன், கட்டுரையை படித்து பாருங்கள். இப்படி ஏராளமான விடயங்கள் உள்ளது. தமிழர்கள் வடகிழக்கில் பலமாக இருந்தால்தான் முஸ்லிம்கள் பாதுகாப்பாக இருக்கலாம். இந்த விடயத்தை நான் பலமுறை ஊடகத்தில் பலமாக பேசி இருக்கின்றேன். ஆனால் இந்த ஊடகத்தில் மட்டுமே எனது பழைய ஆய்வு கட்டுரைகளை இப்படியாக வெளிக்காட்ட முடிகின்றது. உண்மையில் அந்த காலத்தில் அதாவது இந்த 2012, 13, 14 காலங்களில் முஸ்லிம் அரசியல் கிழக்கில் பலமாக மகிந்தர் காலங்களில் கோலேச்சிய காலகட்டத்தில் நான் சுடரொளியில் எழுதக்கூடாது என்று பல தடைகள் வந்த போதும் அவைகளை கண்டுகொள்ளாது எனக்கு தொடர்ந்து எழுதும் வாய்ப்புகளை வழங்கிய தற்போதைய தமிழன் பத்திரிகை ஆசிரியர் சிவராஜ் அவர்களுக்கு இதயம் நிறைந்த வாழ்த்துக்களை இந்த ஊடகத்தினூடாக தெரிவித்துக் கொள்வோம். நான் ஒருபோதும் இந்த விரோதமாக எழுதியதில்லை, உண்மையை உண்மையாக எழுதியிருக்கின்றேன். கடந்த காலங்களில் முஸ்லிம் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு நெருக்கடியான காலம் என்று சொல்லலாம் என்னால் மாத்திரம். அதற்காக சம்மாந்துறையில் அந்த காலங்கள் ஒரு முழு மீட்டிங் போட்டு எனக்கு வசைபாடினார் பசீர் சேகுதாவூத். மிக அதிகமான அம்புகள் அடிக்கப்பட்டது. அசரவில்லை, அசையவில்லை, எழுதினேன். அதாவது விவேக் ஒரு படத்துல சொல்லுவார் இல்ல, ஓடினேன் சென்னை வரைக்கும் என்று. எழுதினேன் முடியுமான வரை எழுதினேன். அதற்கு சிவராஜா முழு ஒத்துழைப்பு கொடுத்திருந்தார். அவருக்கு பல பக்கத்தாலே அம்படித்தார்கள், இவர் எழுதக்கூடாது என்று சொல்லி. எழுதினோம், அவர் இருக்கும் வரையும் எழுதினேன். ஆனால் அவர் அந்த இடத்தை விட்டு வெளியாகும் வரை எழுதினேன். அவர் வெளியான பிற்பாடு அங்கு எனக்கு எழுத இடம் கிடைக்கவில்லை. முழு கட்டுரையாக அவர் சோரம் போனவர்கள். சோரம் போகாமல் நானும் சிவராஜாவும் ஒரு 4 ஆண்டுகள் எழுதினோம். அந்த அளவுக்கு அந்த பத்திரிகையில் ஒரு புரட்சியாகத்தான் சொல்லலாம். ஆனா இப்போதும் அந்த எழுத வாய்ப்பு நம்ம கிடைத்தால் எழுதலாம். அந்த வாய்ப்பு அந்த பத்திரிகையும் இல்லை, அவரும் அங்கில்லை. அதன் பிற்பாடு நான் லங்காசிரிக்கு மாறினேன். அங்கும் மிக அதிகமான கட்டுரைகள் தமிழ்வினில் எழுதப்பட்டிருக்கின்றது. இப்படியாக நிறைய ஏகப்பட்ட விடயங்கள் இருக்குது. முஸ்லிம்களின் அரசியலை பற்றி சொல்ல போனால் தோல்வித்து காட்டலாம். எனவே ஒருபோதும் வடகிழக்கில் இருந்து தமிழ் தேசியத்தின் பால் நாங்கள் ஈர்க்கப்பட்டிருக்கின்றோம். ஒருபோதும் தமிழ் தரப்பு பலமிழக்க கூடாது. அதற்கு நாங்கள் ஒருபோதும் விட மாட்டோம்.
எங்களால் முடிந்தவரை போராடுவோம், முடிந்தவரை எழுதுவோம், முடிந்தவரை பேசுவோம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.